அனைவருக்கும் வணக்கம். பீம்சிங் என்பவர் தென்னிந்திய திரைப்பட வரலாற்றில் ஒரு முக்கியமான டைரக்டர். தமிழ், தெலுங்கு, மலையாளம் என்று பல மொழிகளில் அவர் படங்கள் எடுத்திருக்கிறார். குறிப்பாக பாவரிசை படங்கள் தமிழில் எடுத்திருக்கிறார். பாசமலர், பாகப்பிரிவினை, பாவ மன்னிப்பு, பார்மகளே பார், பார்த்தால் பசி தீரும் என்று பல சினிமாக்கள் பாவரிசையில் எடுத்திருப்பவர் பீம்சிங் அவர்கள். அதைப்போல சாது மிரண்டால், சகோதரி, நீ வாழ வேண்டும் என்ற படங்களையும் அவர் எடுத்திருக்கிறார். ஆதி காலத்தில் அவருடைய ஆரம்ப சினிமா வாழ்க்கையில் அம்மையப்பன், ராஜாராணி போன்ற படங்களை இயக்கியவர். இந்த பாவரிசை படங்களில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவர்களுடைய பாடல்கள் மிக பிரசித்தி பெற்றவை. அந்த பாடல்கள் இன்று கேட்டாலும் அந்த இனிமை மாறாமல் அப்படியே நம்முடைய காதுகளில் விடும். அவருடைய படங்கள் பிற்கால தலைமுறைக்கு தெரியத்தக்க 2 சினிமாக்கள். ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற படங்களை எடுத்து மிகவும் புகழ் பெற்றவர் பீம்சிங் அவர்கள். அவருடைய பாவரிசை படங்களுக்கு எப்படி விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையின் மூலமாக மெருகேற்றினார்களோ அதை போல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய பாவரிசை படங்களுக்கு உயிர் ஊட்டியவர். அவருடைய ஒவ்வொரு படத்திலும் இடம்பெற்றிருக்கின்ற அந்த பாடல்கள், நான் எல்லாவற்றையும் பேச முடியாது. குறிப்பாக சில பாடல்கள், விஸ்வநாதன் அவர்களுடைய கம்மிங்கள் ஒரு அருமையான பாடல். அது எந்த படத்தில் வருகிறது என்றால் எனக்கு அது சரியாக படம் நினைவில்லை, ஆனால் அருமையான பாடல். அது பாடல் மறந்து விட்டது, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது நம்முடைய காதுகளில் இனிமையாக ஒலித்து கொண்டிருக்கிறது பாடல். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காதோ, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. இந்த பாட்டு அந்த காலத்தில் திரையரங்குகளில் ஒலிக்கின்ற பொழுது ரசிகர்கள் அப்படி வரவேற்றார்கள். கல்லூரி மாணவர்கள் முதல் முதியோர் வரை அந்த அளவிற்கு அந்த பாட்டையெல்லாம் ரசித்தார்கள். அதே மாதிரி படிக்காத மேதையில் வருகின்ற பாடல் உருக்கமாக இருக்கும். அது மகாகவி பாரதியினுடைய பாடல். இங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணன் என்று ஒரு பாடல். அது பாரதியாருடைய பாடல். ரங்காராவுக்கும் சிவாஜிக்கும் இருக்கின்ற அந்த பிணைப்பை காட்டுகின்ற அளவில் அந்த பாடல் அமைந்திருக்கும். அதே போல ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, அந்த பாடலையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மறக்க முடியாத பாடல். பார்மகளே பார், அதுவும் அந்த பாவரிசையில் உள்ள ஒரு சினிமா. அதில் தான் மகளை நினச்சி பாடுவார் நடிகர் திலகம். தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் குங்குமம் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு மறைந்து விட்டால் தந்தைக்கென்று யாரும் இல்லை, ஒருவராக வாழ்கிறோம் பிரிவதற்கோர் இடமும் இல்லை அப்படின்னு ஒரு பாடு. ஆனால் அந்த பாடல் வரிகள் எனக்கு பசுமையாக நினைவிருந்த போதிலும் 1-2 வார்த்தைகளில் மாற்றம் இருக்கலாம். அதற்காக நீங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம். ஏன்னா நான் திடீர்னு
ஒரு இடத்துக்கு ஒரு அமைதியான என்விரான்மெண்ட்டு, ஒரு பிரில்லியன்ட் ஆம்பியன்ஸ் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கும்போது இப்படி ஒன்று நம்ம பேசி நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன வட்டத்தில் இதை நம்ம வெளியிடுவோம் அப்படிங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறதுனால சில வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் அந்த இசையை என்னால் மறக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அந்த காலத்தில் பீம்சிங்குடைய படங்களில் குடும்பப்பாங்கான, குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், சிக்கல்கள், அவற்றை வடித்தெடுத்து அதை எப்படி தீர்ப்பது என்கின்ற ஒரு வழிமுறையும் சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு மெசேஜ் இருக்கும். இன்னொரு பாடல் இங்கே நான் எதுக்காக இதை வந்து அந்த பாட்டுக்கு ரொம்ப நான் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறேன், ஏன் அதை நான் ஹைலைட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குது. பாகப்பிரிவினைங்கக்கூடிய படத்தில் ஒரு பாட்டு வரும். தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. இது ஒரு கிராமிய பாட்டு. கழனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கதாநாயகனுக்கு கதாநாயகி சாப்பாடு கொண்டு வர்றா. அந்த இசையை, அந்த நாடோடி இசையை, அந்த கழனி இசையை அந்த இசை மேதைகள் டியூன் போட்டிருக்க அழகாக பாருங்கள். வெறும் 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மறந்துடாதுங்க, வெறும் 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். விஸ்வநாதன் அவருடைய ஹார்மோனியம், ராமமூர்த்தி அவர்கள் வயலின் மேதை. ஆனால் இவர்கள் இந்த பாட்டிற்கு போட்டிருக்கின்ற பின்னணி 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதில் இப்படி ஒரு அழகான நேர்த்தியான பாட்டு வந்திருக்கு. இதே மெல்லிசை மன்னர்கள் 360 வயலினை பின்னணியாக கொண்டு ஒரு படத்தில் ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க. அதுவும் சிவாஜி நடித்த படம் தான் நினைக்கிறேன். ஆமாம், புதிய பறவை. அதை பற்றி இப்போ பேச வேண்டாம், அதை நான் வேறு ஒரு பதிவில் அதை பற்றி சொல்கிறேன். இப்படி 360 வயலின் பின்னணியோடு போடப்பட்ட பாடலையும் அவங்க தான் போட்டாங்க. 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு போட்ட பாட்டையும் இதே மெல்லிசை மன்னர்கள் தான் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு படத்திலையும் படிக்காத மேதையில் ஒரு பணியாளராக, பாசமலரில் ஒரு உருக்கமான அண்ணனாக, பாகப்பிரிவினையில் ஒரு ஊனமுற்ற இளைஞராக, இப்படி வெவ்வேறு படங்களில் வெவ்வேறு இடங்களில் வந்து அவர் வந்து சினிமாக்களுக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு நடிகர்கள். இவங்க இசையமைப்பு, அதே மாதிரி சவுந்தரராஜன், சுசிலா இவர்களுடைய பங்கையும் நாம் மறப்பதற்கில்லை. கடைசியாக நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ராஜா ராணி அப்படிங்கிற படத்தில் ஒரு நாடகம் வரும். அந்த நாடகம் சாக்ரட்டிஸ் நாடகம். அந்த நாடகத்தை பார்த்த எனக்கு அன்றைக்கு சிறு பையனாக இருந்து அந்த நாடகத்தை எந்த அளவிற்கு நான் பார்த்து ரசித்தேனோ, ஆனால் சாக்ரட்டிஸை பற்றி தெரியாமல் பிறகு விவரம் அறிந்த காலகட்டத்தில் அதை பார்க்கின்ற பொழுது அதனுடைய உன்னதம், அந்த காட்சியை எடுத்திருக்கின்ற நேர்த்தி, அதையெல்லாம் இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன். சுருக்கமாக முடித்து விடுகிறேன். அதில் சாக்ரட்டிஸ்க்கு விஷம் கொடுக்கின்ற ஒரு சீன் வரும். அந்த விஷக்கோப்பையை காவலர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் சாக்ரட்டிஸை கொடுப்பதற்கு. அப்போது தன்னை சந்தித்த மனைவியையும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அவர் வழி அனுப்பி வைப்பார். தன்னுடைய நண்பன் கிரிட்டோவை அழைத்து, கிரிட்டோ, எனக்கு விஷக்கோப்பை காத்திருக்கிறது, இதோ என் மனைவி மக்களை நீ அழைத்து செல்வாயாக என்று அந்த நண்பனை அழைப்பார். அவனும் கண்ணீர் மல்க அவர்களை அழைத்து செல்வார். அப்போது சிவாஜி, கிரிட்டோ, இவர்களை நீ அழைத்து செல்வாயாக என்று அந்த கையசைவை காட்டிவிட்டு, ஆனால் அவர்களை விட்டு பிரிவதற்கு மனமின்றி தவிக்கின்ற காட்சி உலக சினிமாக்கள் எதிலும் இதுவரை நான் பார்த்ததில்லை, இனியும் பார்க்க போவதில்லை. இப்படியெல்லாம் சினிமாக்களை நாம் ரசித்திருக்கிறோம். அவற்றின் உன்னதத்தை இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன். இன்றைக்கு பீம்சிங் அவர்களை பற்றி தற்செயலாக வந்திருந்த இடத்தில் ஏதாவது ஒன்றை பேசுங்களேன் என்று நண்பர்கள் சொல்ல, சரி, எனக்கு தெரிந்த டைரக்டர் பீம்சிங்கை பற்றி நான் பேசுகிறேன் என்று அந்த அடிப்படையில் இதை பேசியிருக்கிறேன். அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.